முட்டு வலிக்கு போடக்கூடிய புரோலோதெரபி சிகிச்சையில எந்த இன்ஜெக்ஷன் சிறந்த இன்ஜெக்ஷன்? ஸ்டெம் செல்லா, பிளாஸ்மாவா, இல்ல ஹைலுரானிக் ஆசிடா? எப்படி நான் இதை தேர்ந்தெடுக்கிறது? நமஸ்காரம், நான் உங்கள் மருத்துவர் சிவகுமார், தியான் ஹெல்த் கேர் மருத்துவமனை. முட்டு வலிக்கு நம்ம கொடுக்கக்கூடிய சிகிச்சைகள் பல இருந்தாலும் ஒவ்வொரு நோயாளியை பொறுத்து என்ன இன்ஜெக்ஷன் கொடுக்கணுன்றத டாக்டர் டிசைட் பண்ணுவாங்க. அது எப்படி அவங்க முடிவு எடுப்பாங்கன்னா, முதல்ல நோயாளியோடைய கண்டிஷன் என்னன்றதை முடிவு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த சிகிச்சைக்காக அவங்க எவ்வளோ செலவு பண்ண முடியும், அவங்க பொருளாதாரம் எவ்வளோ இருக்குன்றதும் ஒரு முக்கியமான பங்கு இருக்கு. இது மூலியமா நம்ம 3 இன்ஜெக்ஷன் பேஷண்ட்டுக்கு கொடுக்க முடியும். அதுல முதல் இன்ஜெக்ஷன் ஸ்டெம் செல் தெரப்பி. ஸ்டெம் செல் தெரப்பி ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் போதும், வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு முட்டு தேய்மானத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது ஒரே இன்ஜெக்ஷன்றதால பேஷண்ட்டுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா இதுல ஒரே பிரச்சனை என்னன்னா, இதோடைய செலவுகள் லட்சங்களை தாண்டும். இந்த ஸ்டெம் செல் தெரப்பியை ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்தா நல்ல பலன் தரும். இல்ல டாக்டர், நம்மளுக்கு அவ்வளோ செலவு பண்ண வசதி இல்லைன்னா நான் எல்லாருக்கும் பரிந்துரை கொடுக்கறது பிளாஸ்மா தெரப்பி. நம்ம உடம்புடைய ரத்தத்தை எடுத்து அதுல பிளாஸ்மாவை பிரிச்சு நம்ம உடம்புக்கே நம்ம கொடுக்கும் போது, முட்டுக்கு செலுத்தும் போது, இந்த பிளாஸ்மாவை நம்ம முட்டுக்கள் வாங்கி அதுல இருக்கிற குரோத் ஃபேக்டர் மூலியமாகவும் மற்ற சில கெமிக்கல் மூலியமாகவும் இந்த முட்டு தேய்மானம் சரி பண்ணப்படும். இந்த பிளாஸ்மா நம்ம கொடுக்கும் போது நம்ம எலும்பு, அந்த கார்டிலேஜ், திசுக்கள், இதுல இருக்கிற ஹீலிங் ரெஸ்பான்ஸ் ரொம்ப நிறைய இருக்கும். வலிகள் நல்லாவே குறையும். அது மட்டும் இல்லாம நம்ம முட்டுல நடக்கக்கூடிய ரெஸ்பான்ஸும் ரொம்ப வேகமா நடக்கும். மூணாவதா நாங்க பரிந்துரைக்கிறது ஹைலுரானிக் ஆசிட். இது ரொம்ப லேசான எலும்பு தேய்மானம் உள்ளவங்களுக்கு ஒரு சின்ன ஷாக் அப்சர்வர் மாதிரி வேலை செய்யும். இதன் மூலியமா வலி குறையும், முட்டுக்குள்ள நடக்கிற உராய்வு தன்மை குறையும், மொபிலிட்டியும் கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆகும். ஆனா இது ஆரம்ப ஸ்டேஜ்ல உள்ளவங்களுக்கு மட்டும் தான் நல்லா வேலை செய்யும். எங்களுடைய மருத்துவமனையில நாங்க பெருசா பரிந்துரைக்கிறது பிளாஸ்மா கூட ஹைலுரானிக் ஆசிடோட சேர்த்து நம்ம முட்டுக்குள்ள கொடுக்கறது. இது கொடுக்கறது மட்டும் இல்லாம பேஷண்ட்டுக்கு சரியான உடல் பயிற்சி, சரியான உணவு திட்டத்தையும் கொடுத்து அவங்கள க்ளோஸா மானிட்டர் பண்றதால எங்களுடைய ரிசல்ட் ரொம்ப எக்ஸலண்டா இத்தனை வருஷமா கிடைக்குது. இந்த வீடியோட முடிவா நான் உங்களுக்கு சொல்றது என்னன்னா, உங்களுக்கு எந்த இன்ஜெக்ஷன் நல்லது அப்படின்றத உங்களுடைய டாக்டர் உங்களுடைய எக்ஸ்ரே, உங்களுடைய ரத்த பரிசோதனை வச்சு முடிவு செய்வாரு. அவருடைய பரிந்துரை என்னவோ அதை கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கனாலே எல்லாமே நல்லா நடக்கும்.